துருவோட முதல்ல இருந்து அங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா துருவ் வந்து ஒன்னே ஒன்று தான் சொன்ன துருவிட்ட. துருவ் நான் இந்த படத்தை பண்ணக்கூடாது, அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன். மோஸ்ட்டு ரஞ்சித் நாட கூட சொன்னேன், நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய உழைப்பை கேட்கும் போல இருக்கு. கூட இருக்கும் ஊர்ல நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரியல. சாதாரணமா ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் நம்ம கிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறது சிக்கலாக தான் இருக்கு. பட் இது உடல் உழைப்பு கேட்கிற படமா இருக்கு. இந்த உடல் உழைப்பு கேட்கிற படத்துல நான் வந்து என்னோட எமோஷனல், என்னோட பொலிட்டிக்கல், இதுக்குள்ள என்னோட விஷுவல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடூரமான உழைப்பு தேவைப்படுது. இது எப்படி நான் ஆர்டிஸ்டை கன்வே பண்ணி வாங்குறது, இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா, இடையில ஏதாவது கான்ஃபிளிக் வந்துட்டா ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்போ ரஞ்சித் சொன்னாரு, இதை பண்றா அப்படின்னா முடியும், பண்ணுன்னு சொன்னாரு. அப்போ துருவத்தை நான் சந்திச்சு சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். பட் ஆனால் ஒரே விஷயம் தான், முழுசா நீங்க நம்பணும். மாரி சிவராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்க நம்பணும். அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான். நம்ம என்ன நினைச்சு போகிறோமோ அதை முழுசா நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்க நம்பணும். ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பினா நீங்க வாங்கலாம், இல்லைன்னா இந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். 2 வருஷம் அதுக்காக நம்பி உட்கார்ந்துருந்தப்பல அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ப்ராப்ளம்.